ஹே ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு வந்து சர்வீஸ்க்கு வந்திருக்கேன் குருநாயகலுக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, என் ஆட்டோ வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு சர்வீஸ் சென்டர் உள்ளுக்கு. ஸோ கீழுக்கு வந்து ஷோரூம், மேலே வந்து சர்வீஸ் சென்டர். இது வந்து ஒரிஜினல் சர்வீஸ் சென்டர், டீல பாயிண்ட் இல்லை. ஓகே, ஸோ அதனால் இப்போ சர்வீஸ் உள்ளுக்கு எப்படி வந்து ஒரிஜினல் சர்வீஸ் சென்டரில் சர்வீஸ் நடக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து வண்டியை கூட பார்க் பண்ணிட்டேன். இதில் வேலை செய்கிற பொடியை வந்து இப்போ வண்டி எடுத்துகிட்டு ஒரு ரைடு ஒன்று போயிட்டு வந்துடுவான். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து செக் பண்ணி ஓடி பார்த்து செக் பண்ணிட்டு வந்து தான் சர்வீஸே ஆரம்பிப்போம். பார்த்து இந்த வண்டி வந்து ரைடுக்கு போயிருக்கு, வரட்டும். ஸோ வண்டி வந்துருச்சு மக்கள், ரைடுக்கு போயிட்டு இப்போ வந்து என்னென்ன நடக்குது அப்படின்றது ஃபுல்லாக இந்த வீடியோ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஸோ இது மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நான் போடுற இது மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ABY 2 இருக்குது. இந்த ABY 5365, இங்கிட்டு இன்னொரு ABY இருக்குது. நான் வந்து 358 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன். நான் அவர் வந்து 1000 கிலோமீட்டர் மேலே, கிட்டத்தட்ட 1000, நான் 900 கிலோமீட்டர் ஓடி இருக்கேன் அப்படின்னாரு 30 நாளைக்குள்ளுக்கு. ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ மக்களை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வீலில் வந்து என்ஜின் லைட் ஒன்றா இருந்துச்சு. அதுக்கு நான் வேறு வீடியோ போட்டுருவேன், பார்க்காத வரீங்க பாருங்கள் என்ன காரணம் அது எப்படி இல்லாமல் ஆக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அந்த ஆப்பில் வந்து ஒரு மெஷின் ஒன்று வச்சுருக்காங்க, அது வந்து கனெக்ட் பண்ணி இப்போ வந்து செக் பண்ணியிருக்காங்க எதனால் வந்து அந்த என்ஜின் லைட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளோட புது ஆட்டை 2026 வந்து ஃபுல்லாகவே சென்சர் பண்ணின ஆட்டை. ஸோ இதில் ஃபுல்லாக என்ன நோய் இருந்தாலும் அந்த சென்சரில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கனால எல்லாமே வந்து இந்த ஆப்பில் வந்து காட்டிடும். ஸோ அதெல்லாம் இப்போ வந்து பார்த்துருக்காங்க, பார்த்துட்டு ஃபுல்லாக பெரிய நோயாக இருந்தால் செய்வாங்க, அப்படி இல்லாட்டி கிளியர் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதான் நம்ம என்ஜினில் வந்து லாஸ்ட் டைம் என்ஜினில் எதுவும் ஒரு இஷ்யூனாகி என்ஜின் லைட் வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கமெண்ட்லையும் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த என்ஜின் லைட் இஷ்யூ வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த சென்சர் பிரச்சனைனால இது புது ஆட்டோக்கு வந்து சென்சர் கொடுத்துருக்காங்க. அது சில நேரத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் சில நேரத்துக்கு பெரிய தொல்லையாக இருக்குது. நம்ம வந்து பெட்ரோல் கம்மியாக ஓடினாலும் சில நேரத்துக்கு அவசரத்துக்கு அந்த நேரமும் அந்த லைட் வந்து ஒன்றாகுது. ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அதுக்கு நான் வேறு வீடியோ பண்ணி போடுறேன், என்ஜின் லைட் ஒன்றாகிறத பற்றியும் இந்த சென்சர் வந்து நல்லமா சரியில்லையா அப்படின்றத பற்றி நிறைய நம்ம இந்த ஆட்டோ எடுத்து ஓடுறவங்ககிட்டையும் கேட்டுட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சேர்த்து பார்க்கறது வேற வீடியோ போடுறோம். இப்போ நம்ம வந்து இந்த சர்வீஸ் வீடியோ பார்ப்போம். ஸோ இப்போ என்ஜினை பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்குது, 236.2 cc என்ஜின் இது வந்து. ஸோ இதுக்கு பிறகு இந்த என்ஜினில் வந்து எப்படி ஆயில் மாற்றுறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ஜின் ஆயில் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. ஸோ கீழே டீஸை வச்சுட்டு என்ஜின் உள்ள ஆயிலையும் டிஃபரன்ஷியல் ஆயிலையும் ரெண்டையும் வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஆயில் ரிமூவ் பண்ணுறதை பார்த்துக்க இருப்பீங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஆட்டோவில் உள்ள ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாய் கோல்டன் ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா மிச்சம் வந்து டார்க் ப்ரௌனாக இல்லாமல் ஒரு ஜாய் வெள்ளை கலராக வந்து கிளியராக விளங்கும். ஏன்னா இது வந்து 358 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கனால ஆயில் வந்து மிச்சம் வந்து பழசாகி இல்லை. இதே வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓடும்போது என்ஜின் ஆயில் வந்து கொஞ்சம் கருப்படிக்க தொடங்கிடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களே, இப்படி என்ஜின் ஆயில் இப்போ நம்ம ஆட்டோவில் இப்போ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வடிஞ்ச பிறகு மறு ஊற்றுவாங்க என்ஜின் ஆயில். ஸோ இந்த ஆட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 லிட்டர் என்ஜின் ஆயில் வந்து ஊற்றுவாங்க. டிஃபரன்ஷியல் ஆயில் எனக்கு ஞாபகம் இருக்க மாதிரி 375 ml வந்து ஊற்றுவாங்க. சரியா 75 இல்லாட்டி போனால் 25, நான் வந்து சரியாக எவ்வளோன்னு சொல்லிட்டு கீழே வந்து டெக்ஸ்ட்டில் போட்டுருறேன். ஓகே, ஸோ மக்களே, நீங்கள் இப்படி ஒரு ஆட்டோ வந்து யூஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் வந்து என்ஜின் ஆயில் வந்து ஃபில் பண்ணிட்டு போயிட்டீங்க தானே. நீங்கள் இப்போ இடையில நீங்கள் ஓடும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு பிறகு செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லை இடைக்கிட. அப்படி பார்க்கும்போது என்ஜின் ஆயில் குறைஞ்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து இந்த இப்போ ஊற்றின பிராண்ட் இருக்கிறியா இதே வந்து ஊற்றணும். அப்படி இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு என்ஜின் ஆயில் வந்து கலந்து ஊற்றுனீங்கன்னா அது வந்து என்ஜினுக்கு வந்து சரியில்லை. ஸோ என்ஜின் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால் 2 என்ஜின் ஆயில் வந்து கலந்து ஒரேடியாக ஊற்றாதீங்க. ஒரே பிராண்ட் உள்ள என்ஜின் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பழகிக்குங்க. ஓகே, ஸோ மக்கள், இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள் என்ஜின் ஆயில் வந்து எப்படி ஊற்றிக்கிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எல்லாமே காசு எடுக்கிறாங்க இல்லையா அப்படின்றது வந்து நான் எண்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்வேன். ஏன்னா பில் போடும்போது தான் தெரியும் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்கலுங்க. ஓகே, ஓகே மக்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயில் அண்ட் டிஃபரன்ஷியல் ஆயில் ரெண்டையும் ஊற்றி முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து சர்வீஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. எனக்கு வந்து கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா காசு எதுவுமே எடுக்கலை, ஆயில் வந்து ஃப்ரீயாக மாற்றி கொடுத்துட்டாங்க. ஆனால் ஆயில் மாற்றுறது மட்டுமே தான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து பண்ணாங்க. ஆயில் மாற்றி ஃபுல்லாக முடிச்சுட்டு டிஃபரன்ஷியல் அண்ட் என்ஜின் ஆயில் மாற்றிட்டு ஆட்டோவில் உள்ள எல்லா இடத்துலையும் உள்ள ஆணிகள் எல்லாமே இருக்குனாங்க. ஸோ அது மட்டும்தான் க்ரீஸ் அடிக்கிறது எல்லாமே அடுத்து வந்து 2500 கிலோமீட்டரில் வந்து டயரெல்லாம் செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. 5000 கிலோமீட்டர் தான் ஃபுல்லாக வந்து வங்கடிக்கெல்லாம் கிரேஸ் அடித்து எல்லாம் செக் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது வந்து
இவங்க வந்து ஸ்டாண்டர்டாக வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் ஒன்று. அப்படி சரி, உங்களுக்கு என்ன அது வந்து புக்லேயும் பார்த்து தெரிஞ்சுக்க. உங்களுக்கு வந்து ஆட்டோ எடுக்கும்போது சின்ன புக் ஒன்று கொடுப்பாங்க, அந்த புக்லேயும் வந்து இதெல்லாமே போட்டிருக்கு. நானும் ஃபஸ்ட்டு பயந்துட்டேன். அதுக்கு பிறகு வந்து அவுட்லைன் கோல் அடிச்சு கேட்ட பிறகு தான் இந்த டீட்டெயில் எல்லாமே எனக்கு தந்தாங்க. அது பிறகு நான் புக்கை செக் பண்ணி பார்த்தேன். ஓகே, ஸோ இப்படி தான் கொடுத்துருக்காங்க புக்லேயும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே மக்களே, ஸோ இப்போ நம்ம வந்து சர்வீஸ் முடிஞ்சு இப்போ வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சர்வீஸ்க்கு வந்துட்டு சர்வீஸை போட்டுக்கிட்டு பொடி வாஷுக்கு போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து பொடி வாஷுக்கு கொஞ்சம் தூரம் போக வேண்டியதாக இருக்குது. ஓகே, ஸோ அங்கே போயிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். दोन ना केरला देना क्या दिया दान मिश्रा Nè quay à. இன்னைக்கு வரல வாங்க வெயில்ல கரெக்ட். மக்களே, ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா சர்வீஸுக்கு வந்திருக்கோம். ஓகே, ஸோ சர்வீஸில் ஃபுல் வேலை முடிஞ்சு இப்போ வந்து பொடி வாஷ் போய்கிட்டு இருக்குது. பொடி
ஓகே மக்களே, சர்வீஸும் முடிஞ்சு, பாடி வாஷும் ஃபுல்லாக முடிஞ்சு. ஸோ காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே காசு கொடுக்க தேவையில்லை. நீங்கள் வந்து பஜாஜில் வந்து ஃப்ரீயாக வந்து பாடி வாஷையும் சர்வீஸையும் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் போட்டு முடிஞ்சாச்சு. அடுத்து 2வது சர்வீஸ் போடும்போதும் புது வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். இன்னொரு புதிய வீடியோ இன்னொரு 2-3 நாளில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோ வரும். ஸோ நம்மளோட பஜாஜ் வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஓகே.